அனைவருக்கும் வணக்கம். காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் மெத்தடாக டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். ஸோ சிஎஸ்ஆர் எக்ஸாமுக்கு ரேண்டம் சால்விங் ப்ராப்ளம் மெத்தடில் கொஷின்ஸ் போட்டுட்டு வரேன். ஸோ ரெகுலராக சேனலை வாட்ச் பண்ணுங்கள், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரேன். ஸோ எல்லாமே நான் கொடுக்குற டெஸ்ட் கொஷின்ஸ் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிவிட்டு என்னோடய வீடியோஸ் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற இந்த 2 மந்த்துக்குள்ளே நம்ம சிஎஸ்ஆரை பாஸ் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு நான் கண்டென்ட்டை கொடுத்துட்டு வரேன். அதே போல் காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கும் டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எக்ஸாம் நடக்கும். இமீடியட்டாக அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுங்கள். சிஎஸ்ஆர் மேத்தமெட்டிக்ஸில் நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் அதுக்கான ஆஃபர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ராப்ளம், இது ரொம்ப ரிப்பீட்டேஷன்ஸ். இந்த கொஷின்ஸ் ரெகுலராக கேட்பாங்க. ஸ்வாஸ் லெம்மாவோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம். ஸோ சிஎஸ்சிஆரில் ஸ்வாஸ் லெம்மாவோட அப்ளிகேஷன் ப்ராப்ளம் இல்லாமல் ஒரு பார்ட் பி ஒரு பார்ட் சி இருக்கவே இருக்காது. ஸோ இமிடியேட்டாக அந்த பார்ட் பி பார்ட் சி ப்ராப்ளத்தை கிராக் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஓகே, ஸோ ப்ராப்ளம்லாம் நல்லா நீட்டாக சொல்லிடுறேன். ஸோ என்ன நடக்குதுன்றதை பாருங்கள். இந்த தியரியில் லெட் எஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் ஃப்ரம் யூனிட் டிஸ்க் டு ஆஃப் ஆஃப் த யூனிட் டிஸ்க்கு நம்ம மேப் கொடுக்குறோம். அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் z such that mod z less than 1 to collection of all z such that mod z less than or equal to 1/2 be a holomorphic function. ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன்னா அந்த என்டையர் டொமைனில் மேப் அனாலிட்டிக்காக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அனாலிட்டிசிட்டின்னு அர்த்தம் அந்த பாயிண்ட்டில் டிஃபரன்ஷியபிள் இருக்கணும், அந்த பாயிண்டோட நெய்பர்ஹுட்ல என்னவாக இருக்கணும், அது டிஃபரன்ஷியபிலிட்டி கிடைக்கணும். சச் தட் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0. ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, mod z less than 1லேருந்து mod z less than or equal to 1/2க்கு அது மேப் கொடுக்குது. அப்போது எஃப்ஓடைய மேக்ஸிமம் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1/2 முடியுதுன்னு அர்த்தம். இது ஒரு ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன். எஃப் ஆஃப் 0 0 மேப் கொடுக்குது. ஸோ எஃப் ஆஃப் 0 0க்கு போயிடுது. ஓகே, தென் which of the following statement is true ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா modulus of f of z less than or equal to mod z for all z belongs to collection of all z such that mod z less than 1 சொல்கிறாங்க. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா modulus of f of z less than or equal to modulus of z/2 for all z in collection of all z such that mod z less than 1 சொல்கிறாங்க. அதே போல் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா modulus of f of z less than or equal to 1/2 for all z belongs to mod z less than 1 சொல்லிட்டாங்க. அடுத்து இட் இஸ் பாசிபிள் தட் எஃப் ஆஃப் 1/2 1/1 கேட்குறாங்க. ஸோ கொஷின் வெரி சிம்பிள். இதை நீங்கள் என்ன கேட்ச் பண்ணணும் அப்படின்னா இது ஸ்வாஸ் லெம்மா தான் ஃபாலோ பண்ணுது அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது, அசால்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஸ்வாஸ் லெம்மாவோடைய ஸ்டேட்மெண்ட் பார்த்துருவோம். ஒரு ஒரு சின்ன கான்செப்டாக அதை சொல்லிடுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னன்னா எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் டி டு டி பி ஏ ஹோலோமார்பிக் function. Okay, which means analytic unity with f of 0 equal to 0 and modulus of f of z less than or equal to 1 for all z belongs to b. Okay, இது எல்லாமே ஹைபோதீசிஸ் மாதிரி, அதாவது நமக்கு கொடுத்துருக்கிற அசம்ஷன். f யூனிட் டிஸ்க்லேருந்து யூனிட் டிஸ்க்கு மேப் கொடுக்கணும். வித் f of 0 0 போகணும். modulus of f of z அட்மோஸ்ட் 1 இருக்கணும். ஓகே, ஃபார் ஆல் z belongs to d. இது யூனிட் டிஸ்க், விச் மீன்ஸ் இந்த மேப் கொடுக்குறேன். அதாவது 1 யூனிட் ரேடியஸ்க்குள்ள இருக்கிற செட் ஆஃப் ஆல் இன்டீரியர் பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். பவுண்டரி கிடையாது, இன்டீரியர் மட்டும் எடுத்துக்கிறோம். இது 1 யூனிட் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிள், அதனுடைய இன்டீரியர் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறேன். அதுதான் என்னுடைய யூனிட் டிஸ்க். இதுக்கு என்ன அர்த்தம்னா mod z less than 1 தெரியும். ஓகே, so f is a map from d to d be a holomorphic function with f of 0 equal to 0 and modulus of f of z less than or equal to 1 for all z belongs to d. So once இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா ஸ்வாஸ் லெம்மாவோட ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது தெரியுமா? தென் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்ப்போம். modulus of f of z less than or equal to mod z for all z belongs to d. 1. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா டெரிவேட்டிவ் ஆஃப் f to 0 டேக் அட்மோஸ்ட் 1 தான். ஓகே, ஸோ இதுதாங்க கன்க்ளூஷன் பார்ட். இது கிவன் ஹைபோதீசிஸ் என்னன்னா எஃப் யூனிட் டிஸ்க்லேருந்து யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணணும். ஸோ டிஸ்க் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ யூனிட் டிஸ்க்லேருந்து யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணதாக இருக்கணும். அதில் மேப் ஹோலோமார்பிக்காக இருக்கணும். வித் எஃப் ஆஃப் 0 0 இருக்கணும். modulus of f of z less than or equal to 1 வரணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் இந்த கன்க்ளூஷன் எக்ஸிஸ்ட். என்னது? modulus of f of z less than or equal to mod z for all z belongs to d and mod f dash of 0 less than or equal to 1. உடனே இந்த ஸ்டேட்மெண்ட்டை எழுதுங்க. வீடியோ மட்டும் பார்க்காதீங்க, என்ன சொன்னன்றதை எழுதுங்க. ஓகே,
ஸோ எஃப் வந்து டி டு டி மேப் படிக்கணும். ஸோ டின்றது இந்த யூனிட் டிஸ்க்கு. ஸோ ஒன் யூனிட் ரேடியஸ் இருக்கிற ஒரு சர்க்கிளோட இன்டீரியர் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதான் டி. ஓகே, அது எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா டி ஈக்குவல் டு collection of all z such that mod z less than 1. ஓகே, ஸோ க்ளோஷர் கிடையாது, இன்டீரியர் மட்டும் தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. அதில் மேப் வந்து ஹோலோமார்பிக்காக இருக்கணும், வித் 0 கொண்டு போகணும். அதோட அப்சல்யூட் வேல்யூ வந்து அட்மோஸ்ட் 1 இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த ஃபங்க்ஷனுடைய அப்சல்யூட் வேல்யூ வந்து less than or equal to mod z இருக்கணும் ஃபார் ஆல் z belongs to d. அண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் f at 0 பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் 1. இது ரெண்டு தான் நமக்கு கன்க்ளூஷன். ஓகே, சரி, இந்த ஹைபாதிசிஸை எஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு நம்ம பார்க்கணும். டைரெக்டாக எஃப்க்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்களேன், டி டு டிக்கு மேப் கொடுத்துருக்கணும். ஆனால் இங்கே இந்த 1 யூனிட் ரேடியஸ்லேருந்து ½ யூனிட் ரேடியஸ்க்கு மேப் கொடுத்துருக்கு. அப்போது டைரெக்டாகவே சுவாஸ் லெம்மா உள்ளே கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு ரிலவெண்ட்டாக ஒரு மேப்பை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ஓகே, ஆனால் எஃப் ஆஃப் 0 வந்து 0வை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போது நமக்கு சுவாஸ் லெம்மா எக்ஸிஸ்ட் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கணும். பட் இங்கே சுவாஸ் லெம்மா எக்ஸிஸ்ட் ஆகலை. என்ன ரீசன்னா டி டு டிக்கே மேப் கொடுக்கல. ஓகே, ஆஃப் ஆஃப் த ரேடியஸ் தான் கொடுக்குது, ரிமைனிங் போர்ஷன் வந்து கட் பண்ணுது. அதனால நம்ம என்ன பண்ண முடியாது, சுவாஸ் லெம்மாவுக்கு அப்ளிகபிளாக கொண்டு போக முடியாது இந்த ஃபங்க்ஷனை. மைண்டில் நல்லா செட் பண்ணிக்கிங்க. அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல் z mod z less than 1க்கு மேப் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். இங்கே ஆஃப் ரேடியஸுக்கு தான் மேப் பண்ணியிருக்கு. ஸோ அது ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ அப்படின்ற பட்சத்தில் இது நம்ம எப்படி சுவாஸ் லெம்மா அப்ளை பண்ணி பிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எஃப்ஐ டிஃபைன் பண்ணி நியூவாக ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபங்க்ஷன் வந்து அந்த சுவாஸ் லெம்மாவுடைய ப்ராப்பர்ட்டிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணலாம், கன்க்ளூஷனுக்கு ஓடியாந்துடலாம். ஸோ அது எப்படி கிரியேட் பண்ணுறது சொல்லுங்க பார்ப்போம். அந்த ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணலாம்? எனி ஐடியா? கரெக்டாக சொல்லுங்கள், உங்களால் முடியும். அந்த மேப்புக்கு கரஸ்பாண்டிங்காக கொடுக்குற மாதிரி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாகணும் இல்லையா? சுவாஸ் லெம்மா எழுதிட்டீங்களா? ஸோ ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ சிஎஸ்ஐஆர் எக்ஸாம்ன்றது ஒரு எட்டாக்கணியாக இருக்கும் நிறைய பேருக்கு. எனக்கும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் அதுக்குன்னு மெனக்கிடும் போது அது சிஎஸ்ஐஆர்ன்றது ஒரு சாதாரணமாக விஷயமா நம்ம கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே, அதுக்கான ஐடியாஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஜஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்றது ரெகுலரைஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் சிஎஸ்ஐஆர் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எஃப் வந்து சுவாஸ் லெம்மாவுடைய ஹைபாதிசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணலை. அப்போ எஃப்க்கு பதிலாக ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம், ஹைபாதிசிஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி. கரெக்டுங்களா? சூஸ் பண்ணட்டுமா? லெட் g of z equal to 2 times f of z. ஓகே, ஸோ முதல்ல இது யூனிட் டிஸ்க்கு மேப் பண்ணுதான்னு செக் பண்ணணும். அதாவது டியை வந்து டிக்கு கொண்டு போதான்னு செக் பண்ணணும். கரெக்டுங்களா? ஸோ போடுங்க, மாடுலஸ் ஆஃப் g of z கண்டுபிடிக்கிறீங்க, which is equal to modulus of 2 times f of z. கரெக்டா? அப்போது இது which is nothing but 2 times modulus of f of z கிடைக்கும். பட் எஃப் ஆஃப் இசட்டுடைய மேக்ஸிமம் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா less than or equal to 1/2 தான். ஏன்னா இந்த எஃப்ஓடைய மேப்பிங்கோட டொமைன் பாருங்களேன், mod z less than 1லேருந்து mod z less than or equal to 1/2 தான் அதுக்கு மேப் கொடுக்கும். அப்போது இதனோட ரேஞ்ச் வந்து கம்ப்ளீட்டாக mod z less than 1/2 தான் விழும். கரெக்டுங்களா? அப்போது மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் z, அதாவது ரேஞ்ச் ஆஃப் எஃப் ஆஃப் z வந்து ஆல்வேஸ் என்ன ஆயிடுது உங்களுக்கு, less than 1/2 கன்வெர்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ அப்போ less than or equal to இல்லைங்களா, அங்கே ஈக்குவல் டு கொடுத்துருக்கோம். அப்போ என்ன ஆகும், இது 2 டைம்ஸ் இந்த 2 மல்டிப்ளை ஆகும். இது வந்து mod f of z உடைய மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ 2 கேன்சல் அவுட் ஆகுதா? இது வந்து ஃபார் ஆல் z belongs to d ல பாருங்க. therefore modulus of g of z less than or equal to 1 for all z belongs to d. அப்படின்னா அர்த்தம் g maps d to d. புரிஞ்சுச்சிங்களா? அடுத்து g of 0 வந்து நமக்கு எங்கே கொண்டு போகணும், 0 கொண்டு போகணும். அப்போ 2 times f of 0, பட் f of 0ன்றது 0ன்றதால 2 times 0, எனி நான் ஜீரோ டேர்ம்ஸ் இன்ட்டு 0 பார்த்தீங்கன்னா 0. அப்போது g of 0 நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு, 0ன்னு வந்துடுச்சு. ஓகே, அப்படின்னா அர்த்தம். ஸோ மாடுலஸ் ஆஃப் g of z ஒரு கண்டிஷன் இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் நம்மளுக்கு என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு, மாடுலஸ் ஆஃப் g of z less than or equal to 1 for all z belongs to dன்னு கொடுத்துட்டோம். அதே போல் g map from d to dன்னு சொல்லிட்டோம். அப்போது இதில் சுவாஸ் லெம்மாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? தென் கன்க்ளூஷன் என்ன, தென் மாடுலஸ் ஆஃப் g of z less than or equal to mod z. கரெக்டுங்களா?
இது வந்து சாட்டிஸ்ஃபைடு, இது ஆட்டோமேட்டிக்காக ட்ரூ ஆகிடும். அதே போல் மாடலஸ் ஆஃப் ஜி டேஸ் ஆஃப் 0 வந்து லெஸ் நார் ஈக்குவல் டு 1ன்னு வரும். ஓகே, புரியுதுங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்துக்கிட்டோம், இது ரெண்டும் நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆயிடுச்சு பை ஸ்வாஸ் லெம்மா. இப்போ ஜிக்கு பதிலாக 2 டைம்ஸ் FZ ரீப்ளேஸ் பண்ணுங்க, என்ன நடக்கும் பாருங்க. இதை எரேஸ் பண்ணிக்கிறேன். எழுதிட்டீங்கல்ல? பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கிடைச்சிருக்கு? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கிடைச்சிருக்கு சொல்லுங்க? மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட், கரெக்ட்டுங்களா? ஸோ மாடுலஸ் ஆஃப் ஜி ஆஃப் இசட் லெஸ் ஆர் ஈக்குவல் டு மாட் இசட். இப்போ இந்த இடத்துல ஜி ஆஃப் இசட் ரீப்ளேஸ் பண்ணுங்க, 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் இசட் which is less than or equal to mod z. சார் அது விட்டுருங்க சார், ஜி வந்து ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷனா சார்? ஆமா, ஏன்னா ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் எனி ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் வந்து ஹோலோமார்பிக். ஸோ எஃப் ஹோலோமார்பிக், அப்போ 2 டைம்ஸ் எஃப் ஆஃப் இசட் உங்களுக்கு ஹோலோமார்பிக், ஹென்ஸ் இட் இஸ் ஜி இஸ் ஹோலோமார்பிக். அது செக் பண்ணிக்கணும். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணணும், 2 காமன் அவுட் பண்ணிட்டு எடுத்தோம்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் which is less than or equal to mod z divided by 2 for all z belongs to g. ஓகே, இப்போ எந்த ஆப்ஷன் ட்ரூவா இருக்கு பாருங்க. ஏதோ ஒரு ஆப்ஷன் ட்ரூவா இருக்கு, செக் பண்ணுங்க எந்த ஆப்ஷன். ஸோ மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் than or equal to mod of z by 2ன்றது ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஆப்ஷன் ஏ கரெக்டா? செக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ கரெக்டா? ஏன் கரெக்ட் தான், ஏன்னா மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் வந்து லெஸ் than or equal to mod z, பட் இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு? மாடுலஸ் ஆஃப் z by 2, கரெக்டுங்களா? which is less than or equal to mod z தான். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏவும் கரெக்ட் தான். மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் லெஸ் than or equal to 1/2 வா? இது செக் பண்ணுங்க. மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் less than or equal to 1/2 வான்னு பாருங்க. 1/2 வருமா? மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் less than or equal to 1/2 வருமா? செக் பண்ணுங்க. ஆமா, ஏன்னா இங்க z belongs to dன்றதால என்னுடைய mod z வேல்யூ என்னது? less than 1 நமக்கு தெரியும். ஸோ இங்க சப்ஸ்டிட் பண்றச்ச மாடுலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் less than or equal to 1/2 கரெக்டா? ஏன்னா mod z less than 1 தானே, இன்டீரியர்ல செக் பண்ணி அதனுடைய அவுட்புட் இமேஜ் வேல்யூ செக் பண்ணும்போது mod z less than 1ன்றதால இந்த வேல்யூஸ் கோஸ் டு 1/2ன்றது கரெக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியும் கரெக்ட் தான். இப்போ டி கரெக்ட் ஆகுமா? அதுதான், டி கரெக்ட் ஆகுமா? இந்த எஃப்க்கு மட்டும் சொல்லுங்க, இந்த எஃப்க்கு டி கரெக்ட் ஆகுமா சொல்லுங்க பார்ப்போம். ஒரு எஃப் டிசைட் பண்ணிட்டு இந்த டி சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன எக்ஸாம்பிள்? ஒரு குட்டிக்கோண்டு எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். என்ன பண்றீங்க அப்படின்னா, லெட் f of z equal to z by 2னே கொடுங்களா. சும்மா இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இது ஹோலோமார்பிக் ஃபங்க்ஷன் தான். f of 0 வந்து 0க்கு போகுது. ஸோ மாடுலஸ் ஆஃப் f of z பார்த்தீங்க அப்படின்னா 1/2. ஓகே, அப்போ இதனுடைய அவுட்புட் இமேஜ் இதுக்குள்ள தான் விழுது, கரெக்டுங்களா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா, ஜஸ்ட் இதுக்கு பதிலாக f of z க்கு பதிலாக 1/2 இதில் போடுங்க, அவுட்புட் 1/2 வரும். வருதா பாருங்க, வருதா பாருங்க, செக் பண்ணுங்க. z க்கு பதிலாக 1/2 சப்ஸ்டிட் பண்ணுங்க, f of 1/2 போடுறோம். this is equal to 1/4 தான் வருது, which is not equal to 1/2. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 ஃபால்ஸு. அப்போ 1 2 3 தான் ட்ரூ. இது பார்ட் சி ப்ராப்ளம், நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பா இது ரிலேட்டடாக ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பா நீங்க சிஎஸ்ஆர் எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த கொஷின்ஸ் நீங்க அழகாக அட்டன் பண்ணிட்டு போகலாம். சார் இது வந்து காலேஜ் டிஆர்பி வருமா சார்? நிச்சயமா வரும், ஏன்னா சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ காலேஜ் டிஆர்பி ப்ரிப்பேர் பண்றவங்க இதை பார்த்துக்குங்க. ஸோ இமீடியட்டா சிஎஸ்ஆர் டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிடுங்க. காலேஜ் டிஆர்பி எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. 2500 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் டீடைல் சொல்யூஷனோட ரெடி பண்றேன். ப்ரீ புக்கிங் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அந்த பார்சல் டியூஸ்டே வரா மாதிரி நான் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டு விட்டுறேன். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.